கவிதைகள் எழுதுவாள், நாடகங்களில் நடிப்பாள். காடுகளில் நாங்கள் வாழ்ந்த காலம். அவள், நான் இங்கு வந்து விட்டேன், அவள் அங்கு ஒரு சிறு முகாமில் இருந்து பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இந்த இருவரின் உடன் பிறந்த இருவரையும் இழந்த பிறகு அந்த குடும்பத்தில் அவள் அந்த முகாமின் எல்லையில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறாள். சிங்கள வெறிப்படை மறைந்து ஒளிந்து வந்து தாக்கி அதில் சுந்தரி பிணமாக விழுகிறாள். ஒரு குடும்பத்தில் 3 பேர் விழுகிறார்கள். அந்த தாய், வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் கதை சொல்லுகிறேன். அந்த தாய் ஒரு படகில் தன்னுடைய உயிரையாவது காப்பாற்றிக் கொள்வோம் என்று ஏறி இந்த தமிழகத்தை, வேறு எங்கே போவாள்? நம்முடைய உலகத்தில் நம்முடைய 2 தாய் நாடுகள். அந்த நாடு உங்களுடைய நாடு, இந்த நாடு என்னுடைய நாடு. அங்கிருந்து அவள் வருகிறாள், படகில் வருகிறாள், ஏக்கத்தோடு வருகிறாள், விம்மி விம்மி வருகிறாள், பிள்ளைகளை நினைத்து. பாதி வழியில் வருகிற பொழுது அந்த படகை சிங்கள வெறிப்படை சுடுகிறது, படகு சிதறுகிறது, ஆழ்கடலில் பலியாகி போனாள் அந்த 3 பிள்ளைகளின் தாய். இதுதானே எங்களுடைய வரலாறு. தவிப்பு படத்தை பார்த்த பொழுது இந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்தன. அந்த மண்ணில் ஒவ்வொரு குடும்பத்தின் கதையும் இதுதான். அழுகுரல், அந்த படத்தை தம்பி பாரதி எடுத்திருக்கிறார். அந்த படத்தை பார்த்த பொழுது குழந்தை அழுகிறது. அழுகுரலுடனேயே அந்த படம் தொடங்குகிறது. அவள் சோறு ஊட்டுகிறாள். சோறு ஊட்டுகிற பொழுது அந்த சோறு அது அந்த குழந்தையுடைய பசியை அடக்கவில்லை, அழுகுரல் நிற்கவில்லை. அந்த மண்ணில் நீங்கள் கேட்கிற அழுகுரல் உணவால் அடங்கக்கூடிய அழுகுரல் அல்ல. உணவால் அடங்கக்கூடிய அழுகுரலாக அது இருக்குமானால் அங்கே திலீபன் உண்ணான் முன்பிருந்திருக்க மாட்டான். அந்த அழுகுரல் அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தேடி வெடித்த அழுகுரல். அது சிங்களவனுடைய மிக கொடிய துப்பாக்கி முனையில் வெடித்த அழுகுரல். அந்த அழுகுரல் தமிழினம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிமைத்தனத்தை உலகத்துக்கு சொல்லுகிற அழுகுரல். அப்படி ஒரு அழுகுரலை மிகச்சிறப்பாக பாரதி அவர்கள் அந்த ஒரு நொடிப்பொழுது நிகழ்வாக பதிவு செய்திருக்கிறார். அந்த படத்தை பார்த்த பொழுதும் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ்நாடு இன்னும் கூடுதலாக தமிழீழ விடுதலை போர் பற்றி இலக்கியம் செய்திருக்க வேண்டும், கலைப்பட பூக்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அதை செய்யவில்லை என்று நான் மனம் நொந்து உங்களிடம் சொல்லுகிறேன். நிறைய செய்யவில்லை, நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றவில்லை. இலங்கையில் காடுகளில் வாழ்கிற போராளிகள் இலக்கியம் செய்கிறார்கள், பாடல் எழுதுகிறார்கள். ஒருத்தி எழுதினாள், எங்கள் கல்லறைகளும் கருத்தரிக்கும், ஒரு விடுதலை பெண்புலிதான் எழுதினாள். அப்படி எழுதுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அந்த மண்ணில் இருக்கிறார்கள். காடுகளில் எழுத முடிகிறது. காட்டுக்கு வெளியே தொழில் கருதி கொழும்பில், தமிழீழத்துக்கு வெளியே உள்ள பகுதிகளில் அரசு தொழிலில் வாழ்கிற தமிழர்கள் எத்தனை பேர்? மலைநாட்டில் தேயிலை தோட்டத்தில் வாழ்கிற தமிழர்கள் எத்தனை பேர்? நான் இலங்கை தீவுக்குள்ளேயே சொல்கிறேன். அவர்களால் எல்லாம் அவர்களுடைய இலக்கிய உணர்வுகளை எழுத்தாக்க முடியாது. எழுத்தாக்கினால் அடுத்த நொடி அவர்கள் பிணங்களாக விழ வேண்டிய நிலை எங்களுடைய நாட்டில். ஆகவே அவர்கள் அதை எழுத்தாக்க முடியாது, கலையாக்க முடியாது, இலக்கியமாக்க முடியாது, குறும்படமாக்க முடியாது. காடுகளில், அடர்ந்த காடுகளில் போராளிகளாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் அதை செய்யலாம். அப்படியானால் அந்த கடமை, மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய தமிழினம், இந்த தமிழினத்துக்கு இருக்கிறது. இந்த தமிழினம் அதை செய்ய வேண்டும். நான் உலக இளைஞர் விழாவுக்கு ஒரு தடவை கியூபாவுக்கு போயிருந்தேன். பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய தலைமையில் 72 நாடுகளைச் சேர்ந்த 12,000 பேராளர்கள் கலந்து கொண்ட உலக விழா. அந்த விழாவில் அரபாத் அவர்கள் வந்திருந்தார். பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு என்று ஒரு பெரிய கட்டிடம் ஒதுக்கி இருந்தார்கள். அந்த கட்டிடத்தின் உள்ளே பார்ப்பதற்காக நாங்கள் போனோம். நான் ஈழத்திலிருந்து மாணவனாக, இளைஞனாக அந்த நேரத்தில் ஒரு பேராளனாக அதில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அங்கு போனால் ஒரு 15-20 அறைகள், அத்தனையும் இலக்கியங்கள், பாலஸ்தீன விடுதலை போர் பற்றிய இலக்கியங்கள், படச்சுருள்கள், குறும்படங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு உலகத்தில் பரப்புவதற்காக. உணவுக்கு இன்னும் பாலஸ்தீனம் விடுதலை பெறவில்லை.
ஆனால் நம்முடைய களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே, போரை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், நிமிர்ந்திருக்கிறோம். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. சீமான் அவர்கள் ஒழுங்காக நிறைவாக சொன்னார். அவருடைய கால் அந்த மண்ணை மிதித்த கால், அவருடைய அந்த அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த 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 காற்று, அந்த மண்ணிலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட காற்று இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த உணர்வு அவர் இங்கே அள்ளி கொட்டுகிறார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய அந்த இலக்கிய படைப்புகள் நம்முடைய மண்ணுக்கு இன்னும் பயன்பட வேண்டும். பெரிய அளவில் நாம் படைத்தாக வேண்டும். எத்தனை பேர் நாம் இலக்கியம் செய்திருக்கிறோம் பெரிய அளவு. தமிழீழ விடுதலை போரை உங்களிடம் யாரையாவது பார்த்து, மன்னிக்கவும் இங்கிருக்கிற உங்களை நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் உள்ளவர்களை சொல்லுகிறேன், யாராவது உங்களிடம் பார்த்து ஒரு வீரமுள்ள ஒரு பெண்ணை சொல்லுங்கள் என்று சொன்னால் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சொல்லுகிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்கள், அல்லது ஜான்சி ராணி என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு பக்கத்தில், கடலுக்கு பக்கத்தில் உடலிலே வெடிகுண்டை கட்டிக்கொண்டு ஆழ்கடலில் சுழியோடி சென்று எதிரியினுடைய கொடிய பீரங்கி போர்க்கப்பலை உடைத்து சுக்குநூறாக்கி மூழ்கடித்த அங்கையற்கண்ணி, அவளுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது மங்கையுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது நலாயினியுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்தில் நம்முடைய இனம் ஒரு கடலுக்கு அந்த பக்கத்தில், நாம் அதை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நாம் நிறைய அந்த மண்ணை பற்றி தெரிந்து, அவர்களுடைய அந்த துன்ப துடிப்புகளை உணர்ந்து புரிந்து, அந்த இரத்தத்தை நம்மோடு அப்பிக்கொண்டு இலக்கியம் படைக்கிற, கலை படைக்கிற அந்த உணர்வை நாம் பெற்றாக வேண்டும். நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நமக்காக யார் பேசுகிறார்கள்? உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில் இத்தனை கொடுமையும் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய கொடுமையெல்லாம் நடந்து தொடர்ச்சியாக. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தம்பி சீமான் நிறைய சொன்னார். மல்வத்த என்ற மட்டக்களப்புக்கு பக்கத்தில் ஒரு இடம், புவனேஸ்வரி என்று அந்த பெண்ணுக்கு பெயர். சிங்கள வெறிப்படை பாய்கிறது, அவளை இறுக பிடித்து அவளை எல்லா வகையிலும் துன்புறுத்தி விட்டு கடைசியாக அவளை சுட்டு போட்டு விட்டு போனாலும் பரவாயில்லை, இங்கே பெண்கள் இருந்தால் தாய்க்குலம் என்னை மன்னிக்க வேண்டும், ஒரு வெடிகுண்டை, கொடுமையான ஒரு வெடிகுண்டை அவளுடைய அந்த மர்ம உறுப்பின் உள்ளே தள்ளி வெடிக்க வைத்தார். இது நடந்தது மல்வத்தையில். இந்த கொடுமை எங்காவது இலக்கியமாகி இருக்கிறதா நான் கேட்கிறேன்? எங்காவது திரைப்படமாகி இருக்கிறதா நான் கேட்கிறேன்? இவ்வளவு கொடுமைகள் அந்த மண்ணில் நடந்தன. அந்த மனித உரிமை மீறல்கள் அந்த மண்ணில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மனித உரிமை மீறல்கள், எத்தனை கொலைகள்! ஒவ்வொரு நாளும் 10 தமிழீழ இளைஞன், 10 தமிழீழ பெண்கள் அந்த மண்ணில் பிணங்களாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக நாம் இலக்கியர்கள், கலைஞர்கள் என்ன செய்தோம்? எந்த அளவு குரல் கொடுத்தோம்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?